Praise Lord, welcome to this video. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொன்னேன். நான் அது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு இந்த இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பாஸ்டர் என்ன சொன்னார்னா வந்து ஈ மஸ்ட் பி born again, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து born again அப்படின்னா வந்து அது ஒரு ஜெப ஜீவியம், இருதயத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படி சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா தீபம் அப்படின்னா என்னென்னு தெரிலன்னா எங்கள் ஊருக்கு போய் பாருங்கள், தீபம் மலை மேலே ஏற்றுவாங்க. கர்த்தர் சொல்கிறது வந்து இருதயத்தில் ஏற்றக்கூடிய நம்முடைய செய்கைகள் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தீபம் அது. அதில் அதை பற்றி நீங்கள் வேதாமத்தில் தீபம் அப்படின்னு இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா கூட நிறைய காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜெப ஜீவியத்துக்கு என்னென்னா ஒப்பு கொடுத்தேன். அது ரொம்ப ஸ்கூல் இயர்ஸ்லேயே நான் வந்து ஒப்பு கொடுத்தேன். அதில் வந்து பொதுவாக நம்ம பார்க்குற காரியங்கள் என்னென்னா வந்து ஏதோ மீட்டிங்கில் ஒப்பு கொடுப்பாங்க. ஆல்டர் காலுக்கு கொடுத்தாங்க, அதில் நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ அப் அப்படின்னு ஒன்று இருக்கிறது சில இடங்களில் தான் அப்படி இருக்குது. அதுமாரி இல்லைன்னா வந்து நம்ம க்ரோ ஆக முடியாது. அதோடு நம்ம பின்மாற்றத்தில் போகக்கூடிய நிலைமையும் வரும். ஸோ நான் கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தரே என்னை வழிநடத்த ஆரம்பித்தார். லைக் இட் ஆர் நாட், நான் வந்து கர்த்தருடைய வழிநடத்துதலில் தான் நான் இருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா கர்த்தர் நேராக கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டார். அது எங்கள் பாஸ்டர் சொல்வார், நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அது நீங்களே வரல, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஒரு இடம் அது. நீங்கள் ஒரு கல்லூரியில் இருக்கீங்கன்னா அந்த கல்லூரியில் உங்கள் நிமித்தம் ஒரு சாட்சி கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அதனால தான் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்வார். அது மாதிரி நான் யோசித்ததே இல்லை, ஆனால் அவர் சொன்னது வாசம்தான். அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த காரியத்தில் நான் விடுதலை அதை ஏன் வேல்யூபிளாக நினைக்கிறேன் அப்படின்னா அந்த முதல்ல வந்து என்னுடைய கண்களின் இச்சைகள் பாவங்கள்லேருந்து கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கினார். அதாவது ஸ்திரீயை இச்சையோடு நோக்குகிறவன் அப்படின்னா வந்து நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நான் எனக்கு அப்படி கிடையாதுன்றது கிடையாது. எனக்கும் அந்த மாதிரி இச்சையோடு நோக்குகிற சோதனைகள் பாவங்கள் கண்ணில் காணப்படுகிற தீன்னு கூட அதை சொல்லலாம். அது மாதிரி விடுதலையற்ற நிலைமைகள் இருந்தது. அது சாத்தா வந்து அந்த உலகத்தை காமிப்பான், அது அவனே வந்து தீயோன்னு தான் இல்லையா. அது வந்து தீ போல் நம்மளை பிடித்து கொள்ளும். ஸோ அது போல் பீடிக்கப்பட்டு நான் இருந்தேன். விடுதலையற்ற நிலைமைகள், ஈவில் ஐ போடுறது, மற்றவங்க பொறாமப்படுறது, அதுமாரி பாவங்களை நான் சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஆதிட்டு என்னுடைய சமாதானம் கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவு அது வந்து தினசரி எனக்கு வந்து அது கெட்டு போகிறத வந்து எனக்கு தெரியும். நாலேஜ் எனக்கு இருந்ததுனால நான் வந்து ஆலயத்துக்கு சென்று மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலன்னா கூட நான் அதைட்டு நான் ஜிபிக்கக்கூடியவர்களாக நான் இருந்தேன். ஸோ அதுலேருந்து கர்த்தர் எனக்கு பதில் தந்து எனக்கு அதுலேருந்து விடுதலையே தந்தார். ரெண்டாவது அது வந்து கண்களின் பாவங்கள்னு